என்னது அர்ஜுன் தாஸ்? ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஆனா என் கேம்ல நான் தாண்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்டதை தொட்டுதானே ஆகணும். யார் பையன்? ஏகே வராரு, வழி விடுறா. 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். நல்லா இருக்கு டைலாக். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் செமையா இருக்கு. பேட் பாய். ரொம்ப வருஷம் ஆச்சுல. சிம்பிளா என்னப்பா பண்ணி வச்சிருக்காரு? நான் இவ்வளவுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸ்லி. இல்ல அவரோட ஸ்லாங், அவர் பேசுறதே எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அந்த பழைய அஜித்தை அந்த விண்டேஜ் இருக்கிற ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா அவரோட படத்துல உள்ள டைலாக்ஸ், ஆனா அது கதையோட சேர்ந்து வர மாதிரி இருக்கு. எனக்கு இன்னும் இது மங்காத்தாவோட கண்டினியூஷனா என்னன்னு தெரியல. ஏன்னா சேம் இவங்க த்ரிஷா வந்து எங்க அப்பா தள்ளி விட்டாருங்கிற அதுலயும் ஒரே மாதிரி எப்படி சொல்ற போலீஸா இருந்து கேங்ஸ்டரா மாறி இருப்பாரு. அப்படிதானே போகும். மணி வந்து எதுவுமே கெஸ் பண்ண வேணாம், நம்ம போய் பார்த்தாதான் இந்த ஒரு இது வரும். அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு பேருக்கு என்னென்ன கொடுத்த சிம்ரன் வந்தாங்களோ அவங்களுக்கும் ஏதோ நல்ல கேரக்டர் மாதிரி தான் தெரியுது. அர்ஜுன் தாஸ் மெயின் இல்ல. சிம்ரன் நான் வந்து எப்படி சொல்றது, அவங்க பேரண்ட் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. அஜித் சிம்ரன் எனக்கு பிடிக்கும். டைலாக்ஸ் நிறைய டைலாக்ஸ் வந்து ஓல்டு அவரோட பழைய மூவிஸ்ல உள்ள டைலாக்ஸாவே இருக்கு. நல்லா டீசர் பார்த்தப்ப இந்த அளவுக்கு நிறைய விஷயம்